Hey, hi guys. So welcome to another trading தமிழ். நம்ம அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம லெவல்ஸ்லாம் ஒபே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாமே வந்து டெலிகிராம்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்துட்டு லைவாவே வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா லிங்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது சொல்ல இருக்கு மேலே நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம டிமெண்ட் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வித் டிலே லெட்ஸ் இது மண்டேஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் வந்து பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்துட்டு ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ண முடியாமல் அதுக்குள்ள தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அஸ் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்மேஷன் இருக்கு. நமக்கு வந்து 2 தடவை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மேலே போயிருக்கு பட் ஸ்டில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ செகண்ட் டைம் மேலே போயிருக்கு பட் ஸ்டில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷனாக வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட் வேணும்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு, அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் வேணும்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அதற்கும் நமக்கு வந்து ஒரு சைட் பேஸில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சைட் பேஸ் இருக்கு. 20 mm 200 mm நம்மளுக்கு சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட் வந்து நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ரிவர்சல் எதிர்பார்த்துட்டு இங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ லைக் த சேம் நமக்கு வந்துட்டு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ரிவர்சல் எதிர்பார்த்துட்டு கீழே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு அப்சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகணும். ஸோ மேலே போச்சுன்னா நமக்கு அப்சைடில் என்ட்ரி எடுக்கலாம். அஸ் வெல் அஸ் நமக்கு டவுன் சைடில் நல்லா என்ட்ரி வேணும்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரணும். ஸோ வந்து நம்ம டவுன் சைடில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கைஸ் எப்பயுமே ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா ட்ரேட் எடுங்க. ஸோ ரீடெஸ்ட் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேக் பிரேக் அவுட்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். கேப் அப் கேப் டவுன் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த நியர்பை லெவல்ஸ்ல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ண ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் நம்மளுக்கு செகண்ட் டைம் வந்து இதில் ரிஜெக்ஷன் நடந்து கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் நிஃப்டியில் எதிர்பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு நல்ல அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த லெவலில் இருந்தாலும் அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். அதாவது சொல்லிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இந்த 18,000 எமோஷனல் லைன் இது பிரேக் பண்ணிச்சுனா தான் நமக்கு வந்துட்டு மேலே ஒரு நல்ல ஒரு ஃபோதரான ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறிடும். ஸோ இந்த நிஃப்டியோட டே அனாலிசிஸ். ஸோ கைஸ் இந்த நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் சைடில் வந்துட்டு இந்த 200 mm ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த 200 மேல வந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு மேலே வந்து இந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிவர்சல் ஜோனாக இருக்கும். பட் நமக்கு தெரியாதது கேப் அப் ஓப்பன் ஆகுதா கேப் டவுன் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு டவுன் சைடில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு அப்புறமே டார்கெட்டை வந்து எடுங்க. அப் சைடில் வந்துட்டு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லைன். ஸோ டவுன் சைடில் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெவல் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து 2 டிவைட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ 50-50. ஸோ கைஸ் இன்டர்டே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஸோ நான் வந்துட்டு நேற்று இந்த ஸ்டாக் தான் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டில் நம்ம லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணல. எவ்வளோ சூப்பராக லெவல்ஸ் வந்துட்டு இதெல்லாம் ப்ரீவியஸ் டே லெவல்ஸ். ஸோ அதுல இருந்து எவ்வளோ சூப்பராக ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து அடுத்த லெவலில் போய் டச் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டில் இந்த லெவல்ஸ் வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கு. நமக்கு வந்து இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு அடுத்த வந்து டார்கெட் மேலேயும் கீழே வந்துட்டு நம்ம இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இந்த லெவல்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.3% வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஈஸியாக இங்கே ட்ரேட் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் நமக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி நம்ம இதை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகி நமக்கு அகைன் வரும். ஸோ இந்த ட்ரேட் பண்ணலாம். ஸோ அஸ் வெல் அஸ் நமக்கு இது வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடில் வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன லெவல் தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1% தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து இது எப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் ஜோனாக வந்துட்டு பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம வந்துட்டு இது இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிலையன்ஸில் வந்துட்டு இப்படி ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரி நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல். லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் எக்ஸாமே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த லெவல் போச்சுன்னா நல்லா ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நடுவில் வந்து நமக்கு 200 mm ட்ராவல் இருக்கும், 20 mm ட்ராவல் இருக்கும். ஸோ 20 mm வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 2%. அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் வந்து 200 mm வச்சுக்கோங்க.
ஸோ இந்த டவுன் சைடில் நமக்கு பிரேக் ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்தாலே ரிவர்ஸ் எடுக்க நல்ல சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இங்கே லெவலும் இருக்குது as well as நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ரிவர்சல் நல்ல பாசிபிலிட்டிஸ் இந்த லெவலில் இருந்து இதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா செகண்ட் டார்கெட் வந்து இந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்சைடில் வந்துட்டு இந்த பர்பிள் லைன் வந்துட்டு நம்மளோட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்ம அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. as well as நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 200 இருக்கு, 20 ட்ராவல் லைன் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கன்சல்டேஷன் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல என்ட்ரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். as well as லைக் நம்ம அப்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது நம்ம ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டெக் மஹிந்திராவோட ஃபேமஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருதுன்னா அது எனக்கு சொல்லுங்கள். ஸோ ப்ராஃபிட்டான சந்தோஷம், லாஸ்னா அந்த லாஸ் ஏன் வந்து சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லலாம். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.